ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேங்கிங்கில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பேங்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் ஒரு பேங்கிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க். ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிபிஐடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மே 7ஆம் தேதி. ஸோ மே 7ஆம் தேதி இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி. ஸோ மே 8ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா மே 20ஆம் தேதி. ஸோ நார்மலாக மித்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பீரியட் வந்து ஒரு 1 மந்த் கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இந்த பேங்க் எக்ஸாமில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, வெறும் ஒரு 12 டேஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி, மே 8ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. முடிகிற டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி. எப்போ 20ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி எல்லா ப்ராசஸையும் இந்த ஒரு 12 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி. உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து எக்ஸாமுக்கு டேட் வந்து ஜூன் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. நமக்கு ஒரு 1 மந்த்து கூட கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கும் எக்ஸாமுக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு 1 மந்த் தான் கேப் இருக்குது. ஸோ ஜூன் 8ஆம் தேதி எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜேஏஎம் கிரேட் ஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங். இது எந்த பேங்க்கில் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க்குடைய ஜேஎம்ஏ, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங். இதான் வந்து அந்த மேனேஜியல் கேட்டகரியில் ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த டேட் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆச்சு, 8ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி டேட்டை மறந்துடாதீங்க. கடைசி எப்போ அப்படின்னா மே 20க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சு ஃபீஸ் பே பண்ணி எல்லா ப்ராசஸையும் வந்து முடிச்சு வச்சுருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்கிறதான், இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டே அப்போது அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வந்து நடக்குது. சில எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ண முடியாமல் போகுது. அதே மாதிரி வெப்சைட் சர்வர் வந்து டவுன் ஆகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூ வந்து நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமுக்கு முன்கூட்டியே அப்ளை வந்து பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் வரை வெயிட் பண்ண வேணாம். நிறைய எக்ஸாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இப்போது எஸ்ஐக்கு கூட பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மே 10ஆம் தேதி வரை எஸ்ஐக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப லாஸ்ட் டைம் வரை வெயிட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே எல்லா ப்ராசஸையும் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ ஜேஏஎம், ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டிங். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா 676 வேகன்சி. எத்தனை, 1 இல்லை 2 இல்லை, 676 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 676 வேகன்சியில் நம்ம ரிசர்வேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு 271, 271. ஸோ யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 271 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த அன்ரிசர்வ் கேட்டகிரியில் யார் வேணாலும், இந்த அன்ரிசர்வ் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணாலும் போட்டி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ரிலிஜன், எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த அன்ரிசர்வ் கேட்டகிரி 271 அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து காம்பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 140 போஸ்டிங் வந்து எஸ்சிக்கும், எஸ்டிக்கு 74, எஸ்சிக்கு 140, எஸ்டிக்கு 74, ஓபிசிக்கு 124, ஓபிசிக்கு 124 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 67 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலான உள்ளது. அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூபிடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 போஸ்டிங் கிட்ட பிடபிள்யூடிக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து மொத்தம் ஸ்பிளிட் அப்பு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை வேகன்சி, 676 வேகன்சி. ரொம்ப ஹையான வேகன்சி தான். இந்த வேகன்சி அப்படிங்கிறது பேன் இண்டியா. இப்போ மித்த பேங்க் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, இத்தனை வேகன்சி வந்து இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், இது இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சில இதில் வேகன்சி வந்து ஸ்டேட் வைஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 676 வேகன்சி அப்படிங்கிறது பேன் இண்டியா. ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி
பண்ணீங்க அப்படின்னா உங்களை இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்க ஐடிபிஐ பேங்க்குடைய பிரான்ச்சில் உங்களை வந்து வேலைக்கு வந்து போடலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பேன் இண்டியா போஸ்டிங் தான். அதே மாதிரி இது மாதிரி நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த 676 வேகன்சி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜான வேகன்சி. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை முதல்ல இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கு மினிமம் ஏஜை எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 20 வயசு அப்படிங்கிறது மினிமம் ஏஜ். நிறைய எக்ஸாம்ஸில் 18 வயசு வச்சுருப்பாங்க, 21 வயசு வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜாக 20 வயசு வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ 20 இயர்ஸ் வந்து மினிமம். ஆனால் மேக்ஸிமம் இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இப்போ மித்ததுலலாம் வந்து 30, 32 அந்த மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து வெறும் 25 தான் மேக்ஸிமம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு ஜென்ரல் கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் ஓபிசி கேட்டகரி, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் 25 தான் மேக்ஸிமம் ஏஜ். பட் மித்த ஒரு சில கேட்டகரிக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேட்டகரிக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 20. இந்த மினிமம் 20 அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து காமன் தான். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 20, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கான கட் ஆஃப் டேட் என்ன, அவங்க டேட் வந்து எந்த டேட்டை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மே 2000 ஸோ மே 2002, மே 2000, மே 2, 2000 இந்த இதிலேருந்து மே 1, 2005 இந்த பீரியட்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடி 2000க்கு அப்புறமாவோ இல்லை 2005க்கு அதாவது 2000க்கு முன்னாடியோ இல்லை 2005க்கு அப்புறமாவோ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 20, ஸோ மேக்ஸிமம் வந்து 25. நீங்கள் எப்போக்குள்ளே பிறந்திருக்கணும், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 2, 2000 வரை, ஸோ மே 2, 2000 மே 1, 2005 வரை. எப்போது மே 2, 2000 மே 1, 2005 வரை நீங்கள் இது பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன கல்வி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நீங்கள் எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நீங்கள் மினிமமாக எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னா 60%. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி இந்த கேட்டகரிலாம் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், நீங்கள் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். யார் ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 60% மினிமம் வந்து மார்க் எடுத்துருக்கணும். அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 55% வந்து மார்க் எடுத்திருந்தால் போதுமானது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. சப்போஸ் அப்ளிகேஷன் பண்ணாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் 60, 65. அதே மாதிரி இந்த காலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட, ஓகேங்களா, ஸோ யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் மட்டும் தான் நீங்கள் வந்து இதாக இருக்கணும். அதே இது நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ சில பேர் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். பட் நான் வெறும் டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதில் டிப்ளமோ அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வெறும் டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் வெறும் ஐடிஐ மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கேட்டகரி அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் அந்த மினிமம் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மினிமம் மார்க் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மினிமம் மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் அ ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர். ஏன்னா பேங்கிங் எக்ஸாமில் இப்போது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் செக்டாருமே கம்ப்யூட்டரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் எப்படி ஆப்ரேட்
ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஏஜில் நம்ம பார்க்கும்போது 20 to 25 பார்த்தோம் இல்லையா? பட் அந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு மட்டும்தான், அதுவும் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். யாரெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 20 to 25. ஒரு சில கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓபிசி இல்லை எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிடபிள்யூபிடி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 வருஷம், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து 25 வயது வரை எழுதிக்கலாம். அதே இது ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 வருஷம் 28, நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயது வரை எழுதிக்கலாம். அதே இது நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 28 வயது வரை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ், ஸோ டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10 இயர்ஸ், ஸோ நீங்கள் வந்து 10 இயர்ஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் 5 வருஷம் வந்து இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி அதுக்கப்புறமா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசேபிள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன், உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது இதை பொறுத்தவரை 20 வயசு அப்படிங்கிறது காமன். நீங்கள் எல்லா கேட்டகரியுமே நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மினிமம் என்ன இருக்கணும், கண்டிப்பாக 20 வயசு ஆகிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து என்னென்ன ஏஜ் இருக்கணும், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 25 வயது இருக்கணும். அதே இது ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 28 வயசு இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிடபிள்யூபிடி கிடையாது, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த 3 கேட்டகரிக்கும் வந்து 30 வயசு. அதே இது நீங்கள் வந்து பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க, டிசேபிள்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு வரை உங்களுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து சேல்ரி. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை சேல்ரி மற்றும் ப்ரொமோஷன் இந்த உங்களுக்கான அந்த கேரியர் பாத் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா ஜாயின் பண்ணுவீங்க, கிரேட் ஓ. ஸோ கிரேட் ஓ அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் தான் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கிரேட் ஓ அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் தான் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய அந்த காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 6.14 லேக்லேருந்து 6.50, ஸோ 6.5 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு மந்த்லி வந்து சேலரி வரும். அதுக்கடுத்து ப்ரொமோஷன் வர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியை இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனுவல் இன்க்ரிமெண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு எப்படி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ பென்ஷன் ஸ்கீம், இந்த பேங்கிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் லிமிடெட் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நியூ பென்ஷன் ஸ்கீம்னா என்ன. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை பேஸ் பண்ணி நியூ பென்ஷன் ஸ்கீம்ஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பென்ஷனும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய இது. ஸோ அப்போ உங்களுக்கு சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்ச ரூபா கிட்ட வரும். இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்களை எந்த சிட்டியில் போஸ்டிங் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 6,14,000 6,50,000 வரை உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ சிட்டியில் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி அந்த அலோன்சஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. அதே இது உங்களை கொஞ்சம் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதை பற்றி சேலரி டீட்டெயிலை பொறுத்தவரை. ஸோ ஒரு நல்ல போஸ்டிங் அந்த பேங்கிங்கில் என்ட்ரி லெவல்லே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ யாரெல்லாம் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பேங்கிங்கில் ஐபிபிஎஸ்க்கு எஸ்பிஐ இந்த மாதிரியான பேங்கிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் இந்த எக்ஸாம் வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு பேங்கிங் படிக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸே என்ன, ஐபிபிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆர்ஆர்பி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பேங்கிங் எக்ஸாம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மித்த பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் அவ்வளோ ஃபோக்கஸ் வந்து பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் பேங்கிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு அப்ளை வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை, ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் அப்படிங்கிற இது இருக்கும். ஏன்னா எல்லா இதுலையுமே எடுத்தோடனே உங்களை வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயை வந்து ஆக்க மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி எடுத்தோடனே உங்களை பெர்மனெண்ட் எம்ப்ளாயை வந்து ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபேஷனரி பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரொபேஷனரி பீரியட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. மினிமம் வந்து 1 இயர், ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் தான் இருக்கும். அந்த ப்ரொபேஷனரி பீரியடை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, நீங்கள்
நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு பாண்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ பேங்கிங்கில் எந்த போஸ்டிங் போனாலும் உங்களுக்கு வந்து பாண்ட் வந்து போடுவாங்க. ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாங்க, எத்தனை வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை உள்ள முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து நல்ல போஸ்டிங் தான். இயர்லி வந்து உங்களுக்கு ஒரு 6.57 கிட்ட உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு எல்லாம் இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, நார்மல் பேங்க் எக்ஸாம் மாதிரியா இல்லை வேறு எதுவும் புதுசாக வந்து சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்த பேங்க் எக்ஸாமில் என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எல்லா பேங்க்லேயும் வைக்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்க, ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் நல்லா மார்க் எடுத்துட்டீங்க, கட் ஆஃபை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கு அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு பிடி அப்படிங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட். உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கடுத்து பிஆர்எம்டி, இதில் வந்து பேசிக்காக ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதோடைய ரவுண்டு. ஃபஸ்ட் என்ன நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் மாதிரி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும். அதுக்கடுத்து ரெண்டாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து பர்சனல் இன்டர்வியூ, ஸோ பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய ப்ராசஸ். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னென்ன பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதா வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும். எத்தனை கேள்விகள்? உங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 60 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 60 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 60 கேள்விகளுக்கு உங்களுக்கு 60 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா 40 நிமிஷம். ஸோ 60 கேள்விகளுக்கு உங்களுக்கு 40 நிமிஷம் டைம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட் 1ல் இதில் மொத்தம் உங்களுக்கு ஒரு 4 பார்ட் இருக்கும், ஒரு 4 செக்ஷன் இருக்கும். ஸோ செக்ஷன் 1ல் என்ன கொடுக்குறாங்க, செக்ஷன் 1ல் லாஜிக்கல் ரீசனிங்கு, அதாவது ரீசனிங் தான். லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது நார்மலாக ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங்கு, டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ இந்த 3 டாபிக் வந்து கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு 60 கொஷின், எத்தனை கொஷின் கேட்குறாங்க, 60 கொஷின் கேட்குறாங்க. இந்த 60 கொஷினுக்கு எத்தனை மார்க்கு, 60 மார்க்கு. 60 கொஷினுக்கு 60 மார்க்கு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கிலீஷு. இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 40 கேள்விகள் கேட்பாங்க. எத்தனை? 40 கேள்விகள் இங்கிலீஷ்க்கு வந்து கேட்பாங்க. இதுக்கும் ஆன டைம் வந்து 40 மார்க். ஓகே, 40 கேள்விகளுக்கு 40 மார்க்கு. டைம் வந்து 20 நிமிஷம் தான். ஸோ ரொம்ப அப்படியே பாதிக்கு பாதி உங்களுக்கு. ஏன்னா ரீசனிங் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ரீசனிங்க்கு உங்களுக்கு 40 கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கேள்விக்கு வெறும் 20 நிமிஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆப்டிடியூட் மேக்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ் இருக்கும். மேக்ஸில் இருந்தும் உங்களுக்கு 40 கேள்விகள். எத்தனை கேள்விகள்? 40 கேள்வி கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா 35 நிமிஷம், எவ்வளோ 35 மினிட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான டாப்பிக்லாம் இருக்கும். என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான டாப்பிக்லாம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் 60. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு 60 கொஷின்ஸ் இருக்கும், 60 மார்க்கு. ஆனால் டைமிங் ரொம்ப கம்மி. 60 கேள்விகளுக்கு எவ்வளோ தான் டைம் கொடுக்குறாங்க, வெறும் 25 நிமிஷம் மட்டும் தான் டைம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னு. ஸோ இதில் வந்து அதுக்கடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. இதில் யார் யாரெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இப்போ பிடிஎஃப்பி அப்படிங்கிறது பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா பொறுத்து, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய பயோடேட்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பேங்கிங்லேருந்து, ஸோ பேங்கிங் சம்மந்தமான டாப்பிக்லேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் போயிட்டுருக்கோ அந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இந்த பர்சனல்
பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் மினிமம் மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து மினிமம் மார்க்கும் வந்து எடுக்கணும். ஃபைனல் ரேங்க் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட்லையும் பர்சனல் இன்டர்வியூலையும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் இது ரேங்கிங் வந்து போடுவாங்க. ஏன்னா சில எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் பர்சனல் இன்டர்வியூ மார்க் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. பட் இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்து போடுறாங்க. இதில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஐடிபிஐ பேங்க்குடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து மே 8ஆம் தேதி. எப்போது மே 8ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 20. ஸோ மே 8லேருந்து மே 20 வரை, ஸோ மே 8ஆம் தேதியிலேருந்து மே 20ஆம் தேதி வரை இதுக்கான இதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடிபியோடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபோட்டோ டாக்குமெண்ட் என்ன கேட்குறாங்களோ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாவோ இல்லை எஸ்டியாவோ இல்லை டிசேபிள்டு, இந்த 3 கேட்டகரியில் இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி டிசேபிள்டு, இந்த 3 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 250. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 250 எக்ஸாம் ஃபீஸு. இது வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒன் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூ. 250 மட்டும் பே பண்ணால் போதும். அதே இது நீங்கள் அந்த எஸ்சி எஸ்டி இல்லாமல் மீதி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை ஓபிசியோ இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1050 எவ்வளோ ரூ. 1050 வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. இது இல்லாமல் ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் கட்டுறதுக்கான கடைசி டேட் அப்போ இது மே 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி எல்லா ப்ராசஸையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மே 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி ஏஜுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இல்லை கிளாஸ் 12. ஸோ நீங்கள் ஹையர் செகண்டரியோ எஸ்எஸ்எல்சியோ இல்லை ஹையர் செகண்டரியோ முடிக்கும் போது உங்களுடைய அந்த மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தான் வந்து உங்கள் ஏஜுக்கான ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்று 10th மார்க் லிஸ்ட்டோ இல்லை 11th மார்க் லிஸ்ட்டோ, ஒன்று 10th மார்க் லிஸ்ட்டோ இல்லை 12th மார்க் லிஸ்ட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஹை ஸ்கூல், நீங்கள் ஹை ஸ்கூல் இன்டர்மீடியட் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்களா, 10th 12th, ஸோ இந்த மார்க் லிஸ்ட் வந்து இது போகணும். அதே மாதிரி உங்களுடைய கிராஜுவேஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் டிகிரி வாங்கியிருப்பீங்க இல்லையா, டிகிரி வாங்கினா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட் நீங்கள் வந்து என்ன, ஏன்னா இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏஜ்லேயே ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்களா, கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே, ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து டிசேபிலிட்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களும் உங்களுடைய அந்த டிசேபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ, இது இல்லாமல் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நார்மல் பேங்க் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, ஆர்ஆர்பி இந்த மாதிரியான பேங்க்குடைய ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த பேங்க்குக்குமான ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இதில் இந்த 4 டாபிக் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங், அதே மாதிரி இங்கிலீஷு, குவான்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் நீங்கள் கண்டிப்பாக 2 டாபிக் வந்து தரவாக இருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ஒன்று ரீசனிங் ஆப்டிடியூட், ரெண்டுமே வந்து தரவாக இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சிடலாம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுனால ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். பட் ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும்தான் பேங்கிங் எக்ஸாமில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக வந்து ஆன்சர் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு
போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தரவை வந்து ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து தரவை கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அதில் மேக்ஸிமம் டைம் ஒரு 70% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் ஒதுக்கணும். ஏன்னா ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் ஸ்கில் அப்படிங்கிறதுனால நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண தான் நமக்கு அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? இந்த பேங்கிங் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்டிடியூட் சம் இருக்குன்னா அந்த ஆப்டிடியூட் சம்மை எல்லாருமே வந்து போட்டுடலாம். பட் என்னென்னா நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே போடுறது தான் பிரச்சனை. இந்த பேங்கிங்கில் கொடுக்குற ஆப்டிடியூட் வந்து ரொம்ப டஃப் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் என்ன அந்த ரியல் சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம அந்த 40 கொஷினை 35 நிமிஷத்தில், ஓகேங்களா, 40 கொஷினை 35 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறது தான் மிகப்பெரிய சவாலே. ஸோ அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு 40 கொஷின் 35 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் எப்போ, அந்த கெப்பாசிட்டி எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ இருந்தே இந்த ரெண்டுக்குமான விஷயங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவும் டெய்லியும் வந்து போட்டு பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை இதுக்கு நீங்கள் இந்த பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் இருக்கு இல்லையா, பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த 60 கொஷினில் கிட்டத்தட்ட 40 கொஷின் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜனவரி 2025 ஜனவரி 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரவை வந்து படிச்சுக்கோங்க. அதில் மெயினாக இந்த பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இதில் மெயினாக இந்த பேங்கிங் அவேர்னஸ் டாப்பிக்கில் எதில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட், யூனியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்லேருந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக் சர்வேலேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸ்லேருந்து தான் நமக்கு பேங்கிங் எக்ஸாமில் அதிகமான கேள்விகள் வந்து வருது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியமாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. மித்தபடி ஜிகே எக்கனாமியில் வந்து பேசிக்கானதை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, எஸ்எஸ்சிக்கோ இல்லை பேங்கிங் எக்ஸாமுக்கோ வந்து படிச்சிருப்பீங்க இல்லை, பேங்கில் மெயின்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க இல்லை, அந்த டாபிக் தான் இதில் ப்ரிலிம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேங்கிங் எக்ஸாமில் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லாம் வந்து இதில் தான் வரும். உங்களுக்கு வந்து மெயின்ஸில் தான் வந்து கேட்பாங்க. நார்மலாக மெயின்ஸில் தான் வந்து கேட்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒரே இதில் கம்பைன் பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், டெய்லியும் வந்து படிக்கக்கூடிய டைமில் மேக்ஸிமம் டைம் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும், ஓகேவா. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த எரர் ஸ்பாட்டிங்கு, அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய அந்த காமன் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு இதெல்லாம் இது பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடிய டைமில் மேக்ஸிமம் டைம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், தென் லாஸ்ட்டாக இங்கிலீஷ். இதுக்கு வந்து நீங்கள் பேங்கிங்க்கு என்னென்ன புக்ஸ், என்னென்ன சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவீங்களோ அந்த சோர்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ கடைசியாக நம்ம முக்கியமான டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுடைய முக்கியமான டேட் பொறுத்தவரை இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 7, 2025 May 7 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 8 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிறதுக்கான டேட் என்ன அப்படின்னா May 20 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடியுது. இந்த May 20 நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி வந்து வச்சுருக்கணும். எக்ஸாம் டேட் வந்து June 8 உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் பேங்கிங் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.